வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரெட்மில்னால் டிஎம்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நடக்கும்பொழுது நம்மளோட இசிஜியை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் வந்து ட்ரெட்மில் டெஸ்ட்டு. அப்படி எடுக்கக்கூடிய இந்த இசிஜியில் நம்ம போய் அங்கே பார்க்கும்போது ஸ்க்ரீனில் வந்து கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனில் என்னென்னமோ பேராமீட்டர்ஸ்லாம் ஓடுது. டாக்டர்ஸ் என்னென்னோ விஷயங்களை மெஷர் பண்ணுறாங்க. பிபி பார்க்குறாங்க, பல்ஸு பார்க்குறாங்க, இசிஜியில் வேரியேஷன் பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கேட்டால் கூட அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷனில் நின்று மில்லில் நடந்துக்கிட்டு இருப்போம். நடக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் சில விஷயங்களெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதை பற்றி தான் ஒரு லைவ் ரெக்கார்டிங்காக இன்றைக்கு ஒரு சாம்பிள் பேஷண்ட்டாக ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ட்ரெட்மில்க்கு என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெட்மில்லோட ஸ்பீடு எப்படி அட்ஜஸ்ட் ஆகும், ட்ரெட்மில்லில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெப்த் ஆஃப் நாலேஜ், அதாவது ட்ரெட்மில்லோடைய முழுமையான ஒரு தகவல் கிடைக்கும். நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது கம்ப்யூட்டரில் இந்தந்த விஷயங்களெல்லாம் டாக்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க. கூட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட்னு சொல்கிறவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் அசஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முதல் விஷயமாக இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்க்ரீன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய விஷயங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் எண்டில் பாருங்கள், லீடு செக்கு, லீடை வந்து செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தா மீடியனு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா F1 F2ன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டு, முன்னாடியே டெஸ்ட்டுக்கு முன்னாடி இசிஜி எப்படி இருக்கும், இதை பற்றியெல்லாம் இதில் இருக்குது. அதே போல் எக்ஸசைஸு, ரிக்கவரி, டெஸ்ட் எண்டு, அரித்மியான்னு ஒரு பட்டன் இருக்குது. சப்போஸ் பேஷண்ட் நடக்கும்போது ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் வந்து யூஸ் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டேஜை ஹோல்ட் பண்ணலாம், ஸ்டேஜை நிறுத்தலாம். இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கலர்ஸில் இருக்குது பாருங்கள். ரெட் கலரில் ஒன்றும், ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரெட்மில்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கலரு, அதே போல் ட்ரெட்மில்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு கலர். இப்போ பேஷண்ட் நடக்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, பேஷண்ட் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனோட, கான்ஷியஸாக கம்ஃபர்டபுளாக நடக்கிறாங்களா. ஏதாவது ஒரு பிரச்சனை பேஷண்ட்டால் நடக்க முடியல அப்படின்னா முதல் விஷயமாக நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். டெஸ்ட்டு வந்து செகண்டரி தான். பேஷண்ட் மில்லில் நடக்கும்போது வேறு ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அந்த காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பேஷண்ட்டு மேலே நம்ம எப்போவுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா பேஷண்ட் மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன், பேஷண்ட்டோட கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பேஷண்ட்டுக்கு பெயின் சொல்கிறாங்களா, நடக்க முடியலையா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் அன்ஈஸியாக நடக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நிறுத்திடுங்கன்னு சொல்கிறாங்களா, இதை ஒரு பக்கம் மானிட்டர் பண்ணணும். அதே போல் இப்போ பின்னாடி இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன் பின்னாடி, இந்த ஸ்க்ரீனையும் நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ அதை தான் இந்த முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா முழுமையான ரெக்கார்டிங், பேஷண்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அவர் செஸ்ட்டில் லீட் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இப்போது பாருங்கள், இப்போது பேஷண்ட்டோட லீட்ஸை நம்ம கனெக்ட் பண்ண உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 12 லீட்ஸ் இருக்குது மொத்தம். அந்த 12 லீட்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஏவிஆர், ஏவிஎல், ஏவிஎஃப், V1 to V6, இது 4த்தையுமே 4 பார்ட்டாக பிரித்து 12 சேனலை கொடுத்துருக்குறாங்க. கீழே அதே போல் பாருங்கள், லீடு டு வந்து லாங் ரிதம் ஸ்ட்ரிப் வருது. கடைசியாக கீழே இருக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கீழே இருக்கிறது வந்து லாங் ரிதம் ஸ்ட்ரிப்பு. ஸோ இப்போது இந்த லீட்ஸில் அதே போல் மேலேயும் ஒரு சேனல்ஸு காமிக்கிறாங்க. மேலே இருக்கிறது வந்து லீடை செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு மேலே செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்டி பார் அரேஞ்ச்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 விண்டோ காமிக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்த பேஷண்ட்டுக்கு எந்த லீடில் நல்ல அழகாக இசிஜி வந்திருக்கு, எந்த லீடில் மெஷரபுள் இசிஜி இருக்குது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்தாண்ட பக்கம் அந்த லீடோடைய ஒரு வைடு செக்ஷன் வச்சிங்களா, கொஞ்சம் பெருசாக ஆம்ப்ளிஃபை பண்ணதை லீடாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் கீழே இருக்கிற ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஃபுல்லாகவே. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் மேக்ஸிமம் இல்லை, நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள். அதே போல் பேஷண்ட்டு இது வரைக்கும் நடக்க ஆரம்பிக்கல, ப்ரீ டெஸ்ட்டில் தான் இருக்காங்க. பேஷண்ட்டை இன்னும் டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலை.
டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பேஷண்ட் வந்து இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டெஸ்ட்டை. பாருங்கள், இந்த ப்ரீ டெஸ்ட்டில் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு இந்த பக்கத்தில் பேராமீட்டர்ஸ் வந்துடும். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ரேட் வந்து 72, 70, 70 அந்த மாதிரி ஆவரேஜாக அது கால்குலேட் பண்ணுது. ஸோ இப்போ ஹார்ட் ரேட் ஓகே. அப்போது அந்த ஹார்ட் ரேட்டுக்கு நம்ம ஒரு மேக்ஸிமம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். சார் இந்த டார்கெட் ஹார்ட் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே போட்டு பாருங்கள், 42% ஆஃப் 167. இந்த 167 எப்படி நம்ம டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, பேஷண்ட்டோட ஏஜ் அதை வந்து 220 மைனஸ் பேஷண்ட் ஏஜ் தான் வந்து பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட்டு. இந்த பேஷண்ட்டுக்கு 53 ஏஜ். இப்போது 220லேருந்து 53 கழிச்சோம்னா 167 தான் நமக்கு வேல்யூ. அப்போ அந்த 167ல் அந்த 75ன்றது வந்து 44%. அதாவது பேஷண்ட் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த 77ன்ற அந்த டார்கெட் வந்து பேஷண்ட் நடக்கும்போது அதிகமாகும். இப்போ பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு, எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பேஷண்ட்டு நடக்கிறார். இப்போது நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ரேட் அதிகமாகுது. இப்படி அதிகமாகக்கூடிய ஹார்ட் ரேட் வந்து ஒரு 85% அச்சீவ் பண்ணிட்டாருன்னா டார்கெட் ஹார்ட் ரேட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. அப்படி அச்சீவ் பண்ணும்பொழுது இசிஜியில் எந்த மாற்றமும் இல்லை, பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் டெஸ்ட்டை வந்து நம்ம நெகட்டிவ்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த பேஷண்ட்டை பொறுத்தளவுக்கு இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சுக்கிறாரு, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள், கீழே அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டார்கெட் ஹார்ட் ரேட்டும் 57% பாருங்கள். இப்போ 57% வந்திருக்குல்ல. ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த பேஷண்ட்டு நடக்கும்போது ஏதாவது இசிஜி வேரியேஷன் வருதா, செஸ்ட் பெயின் வருதா, இதெல்லாம் பார்த்து இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ பேஷண்ட் நடக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1ல் இருக்குது. கீழே பாருங்கள், இந்த சைடில் கார்னரில் பாருங்கள், ஸ்டேஜ் 1 எக்ஸசைஸ்ன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து இது வரைக்கும் 55 செகண்ட்ஸ் நடந்திருக்கார் பேஷண்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 போயிட்டுருக்கு. கீழே வந்து 2.7 கொடுத்துருக்குல்ல, இந்த 2.7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மைல்ஸ் பர் ஹவர். இந்த ப்ரோட்டோகால் மொத்தமாகவே நம்ம ஒரு செட் ஆஃப் செட்டிங்ஸில் பண்ணுவோன்னு சொல்லலாம். அதை தான் நம்ம வந்து ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். அந்த ப்ரோட்டோகால் வந்து நிறைய ப்ரோட்டோகால் இருக்குது. இப்போ ப்ரூஸ் ப்ரோட்டோகால், நாட்டன் ப்ரோட்டோகால், அதே போல் வந்து மாடிஃபைடு ப்ரூஸு, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே நம்ம பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் வந்து ப்ரூஸ் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரூஸ் ப்ரோட்டோக்காலை பொறுத்த அளவுக்கு ஒரு பேஷண்ட் நடக்கிறாங்கன்னா அந்த ஸ்டேஜ் 1ல் அவங்க 2.7 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் தான் நடப்பாங்க. ஸோ அந்த தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் மெட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மெட்ஸ் தான் பார்க்கணும். ஒரு நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 10 மெட்ஸுக்கு மேலே நடந்துட்டாங்கனாலே அவங்க வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஹார்ட் வந்து நல்ல ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மெட்ஸுன்றது வந்து 4.6 தான் இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ் 1ல் தான் நடந்துகிட்ருக்கார் பேஷண்ட். இப்போ ஸ்டேஜ் 1ல் நடக்கும்பொழுதே நம்ம இசிஜியும் அதே டைமில் மானிட்டர் பண்ணணும். ஸோ இசிஜி மானிட்டர் பண்ணணும், பேஷண்ட்டையும் அதேமாதிரி செக் பண்ணணும். பேஷண்ட் நல்லா நடந்துகிட்ருக்காங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, பேஷண்ட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜில். அது மட்டும் இல்லாமல் பிபி செக் பண்ணி இதில் மெஷர் பண்ணி போடணும். ஸோ பிபிஓ எவ்வளோ இருக்குன்றதையும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ பிபி ஃபங்க்ஷன்லாம் இதில் போடலை. பிபி நம்ம என்டர் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் காமிக்கும். இப்போ பேஷண்ட் ஹார்ட் ரேட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 100 வந்துட்டார். ஸோ நம்ம பேஷண்ட் நடக்கும்போது ஹார்ட் ரேட் அதிகமாகுது சார், 100க்கு மேலே போனால் அப்நார்மலாக டேக்கி கார்டு எல்லாம் சொல்கிறாங்களே. இப்போ நடக்கும்போது நார்மலாக அதிகமாகலனா தான் பிரச்சனை. அதே போல் பிபியும் சரி, பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட்டும் சரி நடக்கும் பொழுது அதிகரிக்கணும். சில பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிஎம்டி பண்ணும்போது ஹார்ட் ரேட்டும் பிபியும் அதிகரிக்காது. ஒன்று ஹார்ட் ரேட் கம்மியாகவே இருக்கும். அவங்க அதை ஏன்னு பார்த்தோம்னா பிபிக்கான மாத்திரைகள் எடுக்கலாம். பிபி மெடிசின் எடுக்கும்போது ஹார்ட் ரேட்டு அதிகமாகாது. அதே போல் சில பேஷண்ட் பார்த்திங்கன்னா பிபி அதிகமாகாது, பிபி லோ பிபிலே இருக்கும். பிபி ரொம்ப ட்ராப் ஆனாலும் பிரச்சனை. அதையும் நம்ம பர்டிகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ பாருங்கள், ஸ்டேஜ் 2க்கு போயிட்டார் பேஷண்ட்டு. 3 நிமிஷம் ஆகி போச்சு. ஸ்டேஜ் வந்து 2ன்னு கீழே மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நடுவில் பிபி மெஷர் பண்ணி போட்டிருக்கோம். அது பாருங்கள், பிபியோட வேல்யூ 140/80 அப்படின்னு காமிக்குது. இன்பிட்வீன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிபி மெஷர் பண்ணாத விட்டுட்டுருக்குறோம். அந்த பிபி மெஷர் பண்ண பிபியை ஆல்ரெடி நம்ம என்ட்ரி மட்டும்தான் பண்ணலை. பிபி ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறோம், ஆனால் என்ட்ரி பண்ணலை. அந்த விஷயத்தையும் அதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு பிபியை மெஷர் பண்ணி தான் அந்த டெஸ்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
பிபி நார்மலாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 140/90க்குள்ளார இருக்கணும். பேஷண்ட் வந்து ட்ரெட்மில்க்கு வராங்கனாலே பிபி ஒரு 140/90க்குள்ளே இருந்தால் தான் ட்ரெட்மில் டெஸ்ட்டு பண்ண முடியும். இப்போ பிபி ரொம்ப அதிகபட்சமான பிபியோட ஸ்டார்ட் பண்ணால் இசிஜி சேஞ்சஸும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த பேஷண்ட்டோட பிபி ரொம்ப நார்மலாக இருந்தது. ஒரு 120/80 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸ்டேஜ் 1 நடக்கும்பொழுது பிபி அதிகமாகிருக்கு. ஹார்ட் ரேட் பாருங்கள் 113 113 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது கீழே இருக்கிற டார்கெட் ஹார்ட் ரேட்டும் 65 வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஹார்ட் ரேட் அதிகமாக டார்கெட் ஹார்ட் ரேட்டும் அதிகமாகும். இந்த பேஷண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 85% ஹார்ட் ரேட்டுன்றது அட்லீஸ்ட் 145 அவர் ரீச் பண்ணணும். அப்போ தான் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்பிட்வீன் இந்த மாதிரி டெஸ்ட்டை பண்ணும்பொழுது இசிஜியில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. ஒரு நார்மல் இசிஜியோடையே இந்த டெஸ்ட்டை அவர் கொண்டுட்டு போகிறாருன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து நெகட்டிவ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அவரால் வந்து டெஸ்ட்டு வந்து அவ்வளோ தூரம் நடக்கும்பொழுது இசிஜியில் வேரியேஷன் வந்துடுது, இல்லை செஸ்ட் பெயின் வந்ததுன்னா டெஸ்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவ்னு கொடுப்போம். ஸோ இந்த பேஷண்ட்டை பாருங்கள், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த இன்ஃபீரியர் லீட்ஸில் மைல்டாக அப்படியே எஸ்டி வந்து கீழே இறங்குது. ஸோ இசிஜியில் வேரியேஷன் ரொம்ப மைல்டாக ஸ்டார்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் 1 தான் இருக்கார். இப்போ ஸ்டேஜ் 2 போயிருக்கார். இப்போது ஸ்டேஜ் 2 நடந்துகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் கீழே ஸ்டேஜ் 2 கீழே பாருங்கள் 2 minutes 7 seconds அப்படி ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் 2 2 minutes நடந்துட்டார். இப்போ ஒரு பிபி நம்ம என்டர் பண்ணணும். இப்போ என்டர் பண்ணோடனே பிபி வந்து எவ்வளோ காமிக்குது 160/80. சார் என்ன சார் 160/80 ஆகிடுச்சு, ஐயோ பிபி நிறுத்திடலாமா, பேஷண்ட் பிபி அதிகமாக என்ன? அப்படி கிடையாது. பேஷண்ட் நடக்கும்போது இந்த பிபி வந்து ஒரு 180 100 அந்த ரேஞ்சில் கூட போகும். சில பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அது வந்து நார்மல் தான். ஏன்னா பேஷண்ட் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டியை அதிகரிக்கிறாங்க. அப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும்பொழுது கண்டிப்பாக ஹார்ட் ரேட்டும் கூட அதிகமாகணும். அதே போல் பிபியும் இன்க்ரீஸ் ஆகணும். பிபி இன்க்ரீஸ் ஆனால் தானே ஹார்ட் ரேட்டு அதிகமாகும். ஸோ ஆனால் கூட பாருங்கள் இவ்வளோ பிபி ரைஸ் ஆகிக்கூடும் ஹார்ட் ரேட்டு 110 இருக்குது. ஒரு சில பேஷண்ட் பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு ஒரு 130 வரைக்கும் வரும். ஆனால் இவர் கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தோன்னா இவர் ஹார்ட் மெடிசன் எடுக்கிறாரு, பிபிக்கான மெடிசனும் எடுக்கிறாரு. இப்போ இந்த பிபி மெடிசன் பார்த்திங்கன்னா அவரோட ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் மெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாருங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன மெட்ஸ் பார்த்தோம், நம்ம 4.6 பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 7.6 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து டெஸ்ட்டு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஆனால் இசிஜியில் கொஞ்சம் மைல்டாக வேரியேஷன் இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து லீடு V3 to V6 இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். V3 to V6 பாருங்கள். இந்த V6ல் எல்லாமே லைட்டாக மைல்டாக இந்த எஸ்டி செக்மெண்ட் சொல்கிறது சேகிங்காக இருக்குது. அப்படி இருந்தால் கூட இந்த பேஷண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணணுங்க. வெறும் இந்த ஸ்க்ரீனை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதாது. பேஷண்ட் என்ன பண்ணுறாரு, நடக்கிறாரா, கம்ஃபர்டபுளாக நடக்கிறாரா, இல்லை அவரால் பிடிக்கும்பொழுது ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும்போது ஷோல்டர் பெயினாக இருக்கும், சம்டைமு காலில் பெயின் இருக்கும், நடக்க முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைலண்ட்டாக நடந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு சடனாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது கீழே தடுமாறி விழுந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு டெக்னிக்கல் பர்சனாக வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அதே போல் இசிஜி வேரியேஷன் இருக்குதான்றதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள் லீடு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு இசிஜி ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நார்மல் இசிஜிக்கும் அப்நார்மல் இசிஜிக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் லீடு 2ல் பாருங்கள், L2 லீட் 2 லிம் லீட்ஸில் அழகாக அப்படியே எஸ்டி வந்து மைல்டாக சேக் ஆகுது. லீடு 3லேயும் எஸ்டி ஒரு 0.5 mm டிப்ரெஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏவிஎஃப்லேயும் டிப்ரெஸ் ஆகிருக்கு. அப்போ இன்ஃபீரியர் லீட்ஸில் எஸ்டி டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டேஜ் 3ல். இப்போ ஸ்டேஜ் 3ல் பேஷண்ட் நடந்துகிட்ருக்காரு, ஸ்டார்ட் ஆகுது. ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா 130 ரீச் ஆகிட்டார். இந்த 130 ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப குரூஷியலுங்க. கண்டிப்பாக 130 ஹார்ட் ரேட் வரும்போது நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, 130 ஹார்ட் ரேட் வரும்போது ஆர்வேவும் அதாவது ஆர்ஆர் இன்டர்வல் கிட்ட வந்துடும். அப்படி வரும்பொழுது நம்ம வந்து ஜே பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஜே பாயிண்ட்னா முதல்ல என்ன சார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா, இந்த கார்னரில் மேலே ஒரு விண்டோ இருக்கு பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் ஒரு விண்டோ இருக்கு பாருங்கள், அதில் நல்லா கூர்ந்து கவனிங்க. அதில் ஜேன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதாவது நம்ம எஸ்வேவோடைய எண்ட் பாயிண்ட்டு தான் ஜே. அந்த ஜேக்கும் டிவேவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் பார்ட்டை தான் நம்ம எஸ்டின்னு சொல்கிறோம். இப்போ ஹார்ட் ரேட் அதிகமாகும் போது அந்த செக்மெண்ட் வந்து குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்னா, நார்மலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட் வந்து
டி வேவ் மேலே ஃபாலோ ஆகிறதுனால எஸ்டி எலிவேஷனாக இசிஜியில் காமிக்கும், இல்லை தப்பாக காமிக்கும். எஸ்டி டிப்ரெஷன் இருந்தாலே காமிக்காது. அப்போ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு 60 இருக்கோ அப்படின்னும் போது நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி வைக்கணும். வைக்கும்பொழுது கரெக்டான செக்மெண்ட் உண்மையிலே எஸ்டி எங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள், 2 மார்க் போட்டிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்டி எஸ் முடிகிற இடத்துல ஒன்று, அதே போல் பார்த்தீங்கன்னா டி வேவ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அதை வந்து கரெக்டாக ரீஃபிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டான எஸ்டி மெஷர்மெண்ட்டை காமிக்கும். அப்போ வந்து உண்மையிலே பேஷண்ட்டுக்கு எஸ்டி டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜே பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். 130 வரும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அதை மாற்றி வைக்க வேண்டும். ஓகே, சரி, எல்லாம் முடிஞ்சுது சார். பேஷண்ட் ஆல்மோஸ்ட் 9 மினிட்ஸ் நடந்துட்டார். இப்போ அவரால் நடக்க முடியல. நீங்கள் பாருங்கள், இசிஜி சேஞ்சஸ் இருக்கான்னு நமக்கு ஒரு டவுட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிங்க. இன்ஃபீரியர் லீட்ஸில் சேஞ்ச் இருக்குது சார். ஏவிஆரில் எஸ்டி எலிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இன்ஃபீரியர் லீட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் ஏவிஆரில் ரெசிப்ரோக்கல் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம சேஞ்சஸ் பார்க்குறது வந்து ரெசிப்ரோக்கலாக ஏவிஆரில் இருக்கா, அதுவும் ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. அது மட்டும் இல்லாமல் லேட்ரல் லீட்ஸ்னு சொல்லக்கூடிய V4 to V5 V6 இந்த லீட்ஸ்லையும் பாருங்கள் எஸ்டி வந்து ட்ராப் ஆகிருக்கு. என்ன தான் இது அப்ஸ்லோப்பிங் மாதிரி இருந்தால் கூட ஒரு 0.5 வந்து எஸ்டி டிப்ரெஷனை இதை நம்ம நோட் பண்ணலாம். ஸோ பேஷண்ட்டு ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் நடந்திருக்கார், நல்ல வாக்கிங்க இருந்தால் கூட இசிஜியில் வேரியேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய டைம் என்ன ப்ராப்ளம் வரும்னா, எஸ்டி வந்து ஒரு 0.5 to 1 mm வரைக்கும் தான் சேஞ்சஸ் வரும். அது வந்து நார்மலாக கூட இருக்கலாம். அதை வந்து அப்ஸ்லோப்பிங்காக டவுன் ஸ்லோப்பிங்காக நம்ம பார்க்கணும். அது எப்போ பார்ப்போம்னா ரிக்கவரி பீரியட், பேஷண்ட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரிக்கவரி பீரியடில் பார்ப்போம். இப்போ பேஷண்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் நடந்துட்டார், அவரால் முடியல. அதனால் நம்ம ரிக்கவரி பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிக்கவரிக்கு கொண்டு வந்துட்டோம். பேஷண்ட்டோடைய டோட்டல் வாக்கபிள் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் 0.1 செகண்ட் வரைக்கும் நடந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸில் அவர் 12 மினிட்ஸுக்கு மேலே ரீச் ஆகிட்டார். இப்போ இந்த இசிஜி வேரியேஷனே இல்லைன்னா இந்த பேஷண்ட் வந்து நெகட்டிவ், பேஷண்ட்டோட ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ்னு கொடுத்துடலாம். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு மைல்டாக சேஞ்சஸ் ஆரம்பிச்சது, ஈவன் ரெஸ்டிங்லேயே லைட்டாக சேஞ்ச் இருந்தது. இப்போயும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை, ஒரு 1 mmக்குள்ளார தான் இருக்குது இசிஜி வேரியேஷன். ஸோ இதை என்ன சார் கொடுக்குறது ரிப்போர்ட்டு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரிக்கவரியில் 4 மினிட்ஸில் எவ்வளோ சீக்கிரமாக பேஷண்ட் வந்து நார்மல் வராரு, ரிக்கவரி ஃபேஸில் எவ்வளோ சீக்கிரம் நார்மலுக்கு வராருன்றதை நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ ரிக்கவரி வந்து யூஸ்வலாகவே 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். அப்போது இந்த 4 மினிட்ஸில் 2 டைம்ஸ் வந்து இசிஜி ரெக்கார்டிங் வரும். ஃபஸ்ட்டு ஒரு இசிஜி ரெக்கார்டிங் 2 மினிட்ஸில் வரும், அப்புறம் 4th மினிட் ரெக்கார்டிங் வரும். இதுக்குள்ளே இசிஜி வந்து மாடிஃபை ஆகி திரும்பவும் நார்மலுக்கு வந்துட்டார்னா ஆல்மோஸ்ட் ரிப்போர்ட்டே வந்து நம்ம நெகட்டிவ்னு கொடுக்கலாம். இசிஜி சேஞ்சஸ் இருந்தால் கூட சிக்னிஃபிகண்ட்டாக இல்லைன்னா இந்த பேஷண்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் ரிக்கவரி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், 1.5 மினிட்லேயே எஸ்டி வந்து ஆல்மோஸ்ட் நார்மலைஸ் ஆகுது. ஸோ அப்ஸ்லோப்பிங் மட்டும்தான் தெரியுது, டவுன் ஸ்லோப் வரல. எஸ்டி அப்ஸ்லோப்பிங்க்கும் டவுன் ஸ்லோப்பிங்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். எஸ்டி இப்படி போகிறதுனா அப்ஸ்லோப்பிங், சப்போஸ் ஹரிசாண்டலாவோ இல்லை டவுனில் இருந்ததுன்னா அது வந்து டவுன் ஸ்லோப்பிங் நம்ம சொல்லுவோம். இப்போ டெஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது முக்கியம். அது இல்லாமல் 2 ஸ்டேஜ் இருக்குது டெஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறதுல. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிக்கவரி ஸ்டேஜ். அது ரிக்கவரின்றதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி எவ்ரி 2 மினிட்ஸ் நம்ம இசிஜி எடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற சேஞ்சஸே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிக்கவரி ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரிக்கவரி முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் ரிக்கவரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிதுன்னா டெஸ்ட் எண்டு கொடுக்கலாம். இந்த 4 மினிட்ஸில் சில பேருக்கு முடிஞ்சிடும், அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டை வந்து எண்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிக்கவரியை ப்ரொலாங் ஆகும், ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ரிக்கவரியே போகும். ஏன்னா நார்மலாக இசிஜி நடக்கும்போது ஏற்பட்ட இசிஜி சேஞ்சஸ் வந்து குறையாது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு சிவியராக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதற்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலுக்கு போவாங்க, கம்பல்சரி ஆன்ஜியோ பண்ணுவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேஷண்ட்டை பொறுத்த அளவுக்கு அப்படியே இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இசிஜி வேரியேஷனும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு 0.5 to 1 mm எஸ்டி டிப்ரெஷன் தான் நம்ம வாட்ச் பண்ணோம். ஏன்னா ஒன்று ஏவிஆரில் ரெசிப்ரோக்கலாக கொஞ்சம் சேஞ்சஸை காமிச்சிது, V5 V6லையும் சேஞ்சஸ் காமிச்சிது. ஸோ இப்போது 4 மினிட்ஸ் ஆஃப் ரிக்கவரிக்கு கிட்ட போகுது. இப்போ பாருங்கள், எஸ்டி முன்னாடி நீங்கள் 3rd ஸ்டேஜில் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ரிக்கவரியோட ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ஸ்லோப்பிங் இருந்தது. இப்போ எஸ்டி பாருங்கள் ஹரிசாண்டலாக இருக்கும்.
அந்த எஸ்டி ஹரிசாண்டலாக இருக்கிறது ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்னு சொன்னால் கூட இவருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட் பாருங்கள், இன்டர்பிரட்டேஷன் பேஜில் போய்ட்டு நம்ம தான் ரிப்போர்ட்டை டைப் பண்ணணும். இது வந்து ஒரு டெக்னீஷியனோட ஒர்க்கு. முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இசிஜி பண்ணும்பொழுது ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கும்பொழுது டெக்னீஷியனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் அவர் பண்ணணும், பேஷண்ட்டை எப்படி வாட்ச் பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டை எப்படி கண்ணோட்டத்தோடு இருக்கணும், ஃபைனல் ரிப்போர்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஈவன் இப்போ சப்போஸ் உங்கள் கூட ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கும்பொழுது அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க, இதை இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கள், ரிப்போர்ட் இதை பண்ணுங்கள், ரிப்போர்ட் டைப் பண்ணலாம் அப்படின்னு. சப்போஸ் அவங்க இல்லை, நீங்கள் தான் இண்டிபெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா உங்களோட டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களோட டிசிஷன் தான் பேஷண்ட்டோட லைஃப்பையும் பேஷண்ட் வந்து என்ன அடுத்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்றது அவங்க டிசைட் பண்ணுறதுக்கான சூழல் இருக்குது. நீங்கள் என்ன தான் ரிப்போர்ட் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்தாலும் மேலே கார்டியாலஜிஸ்ட்டு கண்டிப்பாக அதை மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, இல்லை ஒரு நார்மலாக இருக்க பேஷண்ட் பாசிட்டிவ் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே இது இல்லை, இது தவறு அப்படின்றத அவங்களும் மென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பேஷண்ட்டோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். பேஷண்ட் வந்து கீழே விழுந்துடக்கூடாது, பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸை கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதே டைமில் மானிட்டர் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டத்தில் என்னென்ன பேராமீட்டர் கரெக்டாக இருக்கா, நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிபியை கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கோமா, பல்ஸ் கரெக்டாக இருக்கா, ஸோ பேஷண்ட்டுக்கு இசிஜி வேரியேஷன் வருதா, ரொம்ப அதிகப்படியான சேஞ்சஸ் வரும்போது கரெக்டாக நம்ம நிறுத்திடணும். இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. பேஷண்ட்டு ரிக்கவரி வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டார். ஏன் சார் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க 4 மினிட்ஸ் ஆனால் போதும் ரிக்கவரி அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறேன்னா இசிஜி வேரியேஷன் இருந்ததில்ல, 4 மினிட்ஸில் எஸ்டி சேஞ்சஸ் வந்து ஹரிசாண்டல் ஆகிடுச்சின்னு சொன்னேன். ஸோ ஹரிசாண்டல் ஆனதுனால இந்த பேஷண்ட்டை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் பேஷண்ட்டோட இசிஜி பார்த்திங்கன்னா ரிக்கவரியில் தான் இசிஜி வேரியேஷனே வரும். அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனும் இருக்குது. அதனால் இந்த பேஷண்ட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 4 மினிட்ஸ் போதும், இருந்தால் கூட 2 more மினிட்ஸ் வெயிட் பண்ணி 6 மினிட்ஸ் ரிக்கவரி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டோடைய ரிப்போர்ட்டிங் தான். ரிப்போர்ட்டிங் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரிப்போர்ட்டிங்கில் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரீசன் ஃபார் டெர்மினேஷன். பேஷண்ட்டு எந்த காரணத்தினால நிறுத்த சொன்னாங்க. இந்த பேஷண்ட்டை பொறுத்தளவு டார்கெட் ஹார்ட் ரேட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு, அதனால் பேஷண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இவருக்கு கொடுத்த டார்கெட் ஹார்ட் ரேட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு, 10 மினிட்ஸ் நடந்திருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ரெஸ்டிங் இசிஜியில் என்னென்ன இருந்தது. இங்கே பாருங்கள், மேலே கார்னரில் தெரியும் ரெஸ்டிங் இசிஜி டி வேவ் இன்வர்ஷன் இன் இன்ஃபீரியர் லீட்ஸ்னு போட்டிருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னேன், டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்டிங் இசிஜியில் என்ன வேரியேஷன் இருக்குதுன்றது நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ லீட்ஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் பேஷண்ட் இசிஜி இல்லை, ரிப்போர்ட்டிங் தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா டெஸ்ட்டை என் பண்ணதுக்கப்புறம் லீட்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குட் எஃபர்ட் டாலரன்ஸ் அப்படின்னா பேஷண்ட் 10 நிமிஷம் நடந்திருக்காரு, டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ இவரோட ஹார்ட் ரேட் வந்து நல்லாவே ரீச் ஆனதுனால குட் எஃபர்ட் டாலரன்ஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ரெஸ்பான்ஸ் அப்ராப்ரேட்டாக, ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, கஷ்டப்பட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணார். அதே போல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிபி ரெஸ்பான்ஸு கொஞ்சம் ஹைப்பர்டென்சிவ் பிபியாக இருந்தது. பிபி வந்து சடனாக டக்குன்னு ரைஸ் ஆனதுனால ஹைப்பர்டென்சிவ் பிபி அப்படின்னு போட்டிருக்கோம். செஸ்ட் பெயின் இருந்ததானா இல்லை, பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக நடந்தார், செஸ்ட் பெயின்லாம் எதுவுமே இல்லை. அரித்மியா இருந்ததா, ரிதம் வேரியேஷன் ஏன்னா இருந்ததா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ அரித்மேட்டிக் சேஞ்சஸ்ஸு. எஸ்டி சேஞ்சஸ், எஸ்டி டிப்ரெஷன் இருந்தது. அதை வந்து தனியாக நம்ம வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாக டைப் பண்ணணும். இந்த விண்டோவில் வந்து வெறும் எஸ்டி டிப்ரெஷன் மட்டும் தான் போட்டிருக்கோம். ரிக்கவரி டைம் 8 மினிட்ஸ் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 8 மினிட்ஸ் பேஷண்ட் வந்து ரிக்கவரி வச்சுருக்கோம். நார்மல் பேஷண்ட்டுக்கு 4 மினிட்ஸே போதுங்க ரிக்கவரி. 4 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆனால் ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு நெகட்டிவ்னு கொடுத்துடலாம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மைல்ட்லி பாசிட்டிவ்னு கொடுக்க போகிறோம். ஏன்னா லைட்டாக வேரியேஷன் இருக்குது. இப்போது கோவிடுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தை நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண முடியல. ஒரு மைல்டு வேரியேஷன் இருந்தாலும் ஒரு ஆன்ஜியோ பண்ணிவிட்டு அவரோட ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா சடனாக மேசிவ் அட்டாக்லாம் நிறைய பேருக்கு வருது. அதனால் கொஞ்சமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம், முன்னாடிலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தோன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு தான், அவருக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. ரெகுலர் மெடிசன் கொடுக்குறதுல இந்த குளோபிட் அந்த மாதிரியான ஹார்ட்டுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கோவிடுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் மெடிக்கல் ப்ரோட்டோக்காலே மாறி இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் ஆன்ஜியோ கம்பல்சரி பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா முன்கூட்டியே சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட் வந்து நம்ம பாசிட்டிவ்னு கொடுத்தேன்னு சொன்னால் மைல்ட்லி பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ண அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கார்டியாக் சாஃப்ட்ன்ற சாஃப்ட்வேர், ஜின்ற ஒரு கம்பெனியோட சாஃப்ட்வேர் தான். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறீங்க, ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறீங்கன்னா இது ரொம்ப வேரி ஆகும்.
டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாமே மெத்தட் இதுதான் வச்சுங்களேன். ஸோ இதுதான் நண்பர்களே, இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்ப்போம். கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் வீடியோ. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பொறுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்னால் பயப்பட தேவையில்ல. அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருப்போன்ற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். இன்னொரு வீடியோவில் ஹோல்டரை பற்றி கூட பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு டெக்னிக்கலான விஷயங்கள் நிறைய, ஒரு மருத்துவராக இல்லாமல் ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள், ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃபாக இருக்கிறீங்க, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு பிளட் டெஸ்ட்டை பற்றியோ, ஒரு கார்டியாக் இன்வெஸ்டிகேஷன் பற்றியோ, இல்லை ஒரு ரேடியோ டயக்னோசிஸ், ஒரு எக்கோ டெஸ்ட்டு, ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டு, ஹோல்டர் டெஸ்ட், இந்த மாதிரியான பல்வேறு டெஸ்ட்டுகளை பற்றின வீடியோக்கள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவோட. நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.